தமிழ் கெழுக்கூடல் என்று மதுரை இருக்கு இல்லையா, மதுரையை பாராட்டி சொல்ற நூல் எதுன்னு அந்த இடத்துல கேட்கிறாங்க. ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ் கெழுக்கூடல் என்று சொல்லுது. எதை சொல்லுது? மதுரையை குறிப்பிட்டு சொல்லுது. அதுவும் முக்கியம். இப்படி கூட கேட்கலாம், இந்த நூல் தமிழ் கெழுக்கூடல் என்று எந்த நகரத்தை சொல்லுதுன்னு கூட கேட்கலாம் இல்லையா. மதுரை நகரத்தை போற்றுது. புறநானூறு தான் ஆன்சர். சரிங்களா? இந்த புறநானூறு ஆன்சரு இது பாருங்க. புரண்டு எழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு தமிழ் கெழுக்கூடல் புறநானூறுன்னு கண்டுபிடிச்சிடலாம். சிறுபான்ஆற்றுப்படை படிக்கிறீங்க இல்லையா, அந்த சிறுபான்ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனாருது. அதுல பாருங்க, இதுவும் சி. இது பாருங்க, சிலப்பதிகாரமும் சி. இந்த ரெண்டும் பாருங்க. இதுவும் மதுரையை பத்தி புகழ்ந்து சொல்லக்கூடியது இருக்கு. தமிழ் நிலை பெற்றதாம் கருமரபின் மகிழ் நனை வருது பாருங்க. மகிழ் நனை மருகின் மதுரைன்னு வருதா. மருகின் மதுரை சிறுபான்ஆற்றுப்படைன்னு சொல்லி சொல்றோம். அங்க தமிழ் நிலை பெற்றது மதுரையில தான், சங்கம் வைத்தது மதுரையில தான். அதை வச்சுதான் சொல்றாங்க. அடுத்து சிலப்பதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா ஓங்கு சீர் மதுரை என்று ஒன்று சொல்லுது. ரெண்டாவதா பாருங்க, மதுரை மூதூர் மாநகர் என்று சிலப்பதிகாரம் தான் சொல்லுது. மூன்றாவது பாயிண்ட் பாருங்க, மாண்புடை மரபின் மதுரை என்று மாண்புடை மரபின் மதுரை என்று சிலப்பதிகாரம் சொல்லுது. அடுத்ததா வானவர் உறையும் கூடிய மதுரை, வானவர் உறையும் மதுரை என்று சிலப்பதிகாரம் சொல்லுது. அடுத்ததா பாருங்க, தென் தமிழ் என்னது, தென் தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரை என்று சிலப்பதிகாரம் சொல்லுது. அடுத்ததா பதி எழுவரியா பண்பு மேம்பட்ட மதுரை என்று, பண்பாட்டிலும் மேம்பட்ட மதுரை என்று சிலப்பதிகாரம் சொல்லுது. சங்கடம் விளைவிக்கக்கூடிய ஜாதியையும் மதத்தையும் தவிர்த்து விட்டேன்கிறார். யாரு? வள்ளலார். ராமலிங்க அடிகளார் தான் சங்கடம் விளைவிக்கக்கூடிய ஜாதியையும் மதத்தையும் தவிர்த்து விட்டேன்கிறாரு. இவர்தான் திரு அருட்பால பாடியிருப்பாரு. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு வள்ளலார் பாடியிருப்பாரு. இந்த பாடல்களும் திரு அருட்பால இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல வள்ளலார இந்த ஜாதி மதம் இது எல்லாத்தையும் தவிர்த்ததுனாலதான் இவர் புது நெறி கண்ட புலவர்னு சொல்லி போற்றப்படுறார். புது நெறி கண்ட புலவர் என்று போற்றப்படுறாரு. யார் இந்த மாதிரி வள்ளலார புது நெறி கண்ட புலவர்னு சொன்னது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்க அவரு தான் பாரதி. யாரு? சரிங்களா? பாரதியார் தான் வள்ளலார இப்படி சொல்லியிருக்கிறாரு. தமிழ் எண் கணக்கை தீர்க்கன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்ப்போம். இதுதான் இந்த ஒண்ணுன்னா என்ன, காணு வரணும். சரிங்களா? ரெண்டுக்கு ரெண்டு முறை ஊன் இழுத்துடலாம். மூணு பாருங்க, ஞாமாரி 4 பாத்தீங்களா, இந்த 4ங்கிறது சாமாரி மேல இழுத்து விடுறோம். 5 அப்படியே இழுத்து விடுற மாதிரி ரூ. 6 வெறும் சா மட்டும் வருது. 7க்கு ஏ, 7க்கு ஏ. 8க்கு ஆ, 8க்கு ஆ. இதே பாருங்க 8ஆ, இதுவே 8 மாதிரியே தெரியுதா உங்களுக்கு? சரி பாருங்க 9. இதுல பாருங்க இப்படி தலைகீழ பாருங்க, இது தலைகீழ இது 9 மாதிரி இருக்கும். அடுத்து 1 0. இதுதான் 1க்கு கா, 0வா அப்படியே போட்டிருக்காங்க. ஆனா சில இடங்கள்ல யா மாதிரியும் கொடுப்பாங்க. சரி, இப்ப பாத்துருவோமா? இப்ப ஞா இதுக்கு என்ன வருது பாருங்க 3. ஆவுக்கு என்ன வருது பாருங்க 8 பிளஸ் காவுக்கு என்ன வருது பாருங்க 1. அப்படி 0வா போட போறோம். இப்ப என்ன வருதுங்க 48ன்னு சொல்லி வருது. அப்ப 4க்கு என்ன வருது பாருங்க சா, அது அப்படியே மேல இழுத்துட்டு இருக்காங்க. 8க்கு என்ன வருது ஆ. இது எங்க ஆன்சரா இருக்கு பாருங்க, பாருங்க ஆ. இதுதான் ஆன்சர். தென்னம் பொறுப்பு. இதுல பொறுப்பு என்றால் மலைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இது தென்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா தென் திசைன்னு சொல்றாங்க. அப்ப தென் திசையில் உள்ள மலை எது? தமிழ்நாட்டுக்கு தென் திசையில் உள்ள மலை எது அப்படின்னு கேட்கும்போது, தமிழ்நாட்டுடைய தென் திசை என்று சொன்னா என்ன? தெற்க அந்த திருநெல்வேலி பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பொதிகை மலை. இந்த பொதிகை மலை, அகத்தியர் மலை அதெல்லாம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கம் தான் இருக்கு. இதுதான் அந்த அகத்தியர் மலையினாலும் பொதிகை மலையினாலும் ஒண்ணுதான். சரிங்களா? யான் பெற்ற பெருந்தவப்பேரு என்னை அன்றி இரு நிலத்தில், இருநிலம் விண்ணுலகம் மண்ணுலகம், இந்த இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரோ அப்படின்னு சொல்லி பாரதம் பாடுது. அதாவது ஸ்ரீ அந்த வில்லிபுத்தூரார் இயற்றிய அந்த வில்லி பாரதம். அந்த பாரதத்துலதான் கர்ணன் என்ன பண்றாருங்க, கர்ணன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கர்ணன் பாத்தீங்கன்னா கொடைவள்ளல் கர்ணன் என்ன பண்றாரு, அர்ஜுனன் விட்ட அம்பு கர்ணனை பாய்ச்சி கர்ணன் தேர் சக்கரத்துல அப்படியே கீழே விழுந்து கிடப்பாரு. அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னாலும் இந்த கர்ணன் என்ன பண்றாரு, பெருமாள் கர்ணன் இருக்காரு இல்லையா, பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணன் பகவான
பார்த்து சொல்றாரு, யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னை அன்று இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரோ அப்படின்னு சொல்லி கண்ணன் பகவான இந்த இடத்துல சொல்றாரு. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அதுக்கு அடுத்து ஆரம்பிக்குது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் அப்படின்றாரு. யாரு? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும்னு வள்ளலார் இந்த இடத்துல பாடுறாரு. திரு அருட்பாவுல பாடியிருப்பாரு. இவருடைய திரு அருட்பா இருக்கு தெரியுங்களா? திரு ஆரு இட்பா. இந்த அருட்பாவுல மொத்தமா 6 பகுதிகள் கொண்டது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இல்ல அருட்பா 6 பகுதி. அதுல 5வது பகுதியில தான் அந்த தெய்வ மணிமாலைன்னு பிடிச்சிருப்பீங்க. அந்த தெய்வ மணி மாலை இதுல பாத்தீங்கன்னா 8வது பாடல் தான் இந்த பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இங்க 2017 டிஎன்பிஎஸ்சி இந்த கார்மெண்ட் கண்காணிப்பாளர் தேர்வுல கேட்டிருந்திருக்காங்க. பல்சான்றீரே பல்சான்றீரே என்று நரி வெறுவு தலையார் புறநானூர்ல பாடியிருக்கிறாரு பாருங்க. அதுலதான் பல்சான்றீரே பல்சான்றீரேன்னு ஆரம்பிக்குது அந்த பாட்டு. அதுல இருந்து இடையில 2 வரிகள் கொடுத்திருக்காங்க. நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அப்படின்னு புறநானூர்ல நரி வெறுவு தலையார் சொல்றாரு. இதுல என்ன பொருள் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது இந்த வயது முதிர்ச்சி காரணமா என்னவாயிடும், மீனினுடைய முள்கள் எப்படி இருக்கும் வெள்ளையா, அந்த மாதிரி வயது முதிர்ச்சியின் காரணமாக தலை மயிர் வெண்மையாக மாறுது. அப்படி மாறி அவங்க வயது முதிர்ச்சி தோற்றத்துக்கு வந்த பிறகு இவங்க ஐயோ யமன் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு போக போறான் அப்படின்னு சொல்லி வருந்துற நேரத்துல நம்ம எந்த நல்லது செஞ்சோம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வருந்துவாங்களாம். அப்போ நல்லதே நீங்க செய்யல அப்படின்னாலும் பரவாயில்ல, நீ எவனுக்கும் கெட்டது செய்யாத அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன். நீ நல்லதே பண்ணலனாலும் பரவாயில்ல, எவனுக்கும் கெட்டது செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி, வருந்துற மாதிரி, அந்த வயதான தோட்டத்துல வருந்துற மாதிரி ஒரு பாடலை நரி வெறுவும் தலையார், சரிங்களா, நரி வெறுவும் தலையார் பாடிக்கிறாரு. இங்க பாருங்க, நரி வெறுவும் தலையார் இந்த இடத்துல நரைத்த முடிகொண்ட தலை அப்படின்னு சொல்லி பாடல் ஆரம்பிக்குது பாருங்க. கலித்தொகை, இந்த 8 தொகை நூல்கள்ல கலித்தொகையில மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா 5 பேர் பாடிய களின்னு சொல்லுவாங்க. அதனால இது ஐவர் களி என்று இது அழைக்கப்படுகிறது. அதுல ஒண்ணுதான் நெய்தல் களி. இந்த நெய்தல் களியை பாடியது யாருன்னா இந்த இடத்துல கேள்வியா வைக்கிறாங்க, நல்லந்தோனார். நல்ல நெய் தான் பாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? நல்ல நெய்ல நம்ம விளக்கு ஏத்தணும் ஞாபகம் வச்சுங்க. சரி, அப்போ இந்த ஐவர் களின்னு சொல்லிட்டீங்க. அந்த 5 பேரும் மொத்தமா யாருன்றதையும் பாத்திரலாம். இல்ல ஐவர் களியில குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது பார்த்தாச்சு. நெய்தல் தான் நல்லந்தோனார். இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நல்லந்தோனார் 33 பாடி இருக்கிறாரு. இது எல்லாமே படிச்சிருப்பீங்க அடிக்கடி. இதுல அதிகபட்சமா பாடல் பாடினவங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது இந்த மருவும் இந்த பெருவும், பாலைக்கு பெருங்களுக்கும் மருதத்துக்கு மருத நிலநாகனார் சொல்றோம் இல்லையா, இந்த மருவும் பெருவும் தான் 35 பாடல் இவரும் பாடியிருப்பாரு. இவரும் 35 பாடல் பாடியிருப்பாரு. மரு 35 பெரு 35ன்னு சொல்லிப்பாங்க. இங்க முல்லை நிலத்துக்கு சோழன் நல்லு முல்லை நிலம், முள்ளு நல்லு. இந்த நல்லுருத்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 17 பாடல்கள் பாடியிருக்கிறாரு. கபிலர் 2-9, அதாவது கபிலர் குறிஞ்சி பாடுவாரு, 29 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. மருதத்துக்கு மருதையில நாகனார், நெய்தலுக்கு நல்லந்தோனார், பாலைக்கு பெருங்கடுக்கோ, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, மொத்தமா 150 பாடல்கள் வரும். ஐவர் களி என்று இதை நம்ம சொல்லுவோம். 5 பேர் பாடினது மொத்தமா 150 பாடல். நம்மாழ்வார் இருக்காருல்ல, 12 ஆழ்வார்கள்ல நம்மாழ்வாரும் மிக முக்கியமானவர். இந்த நம்ம ஆழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்கள் பாடியிருக்கிறாரு. அவர் யாருன்னு தான் கேட்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்மாழ்வார் மேல 11 பாசுரங்கள் பாடியிருப்பாரு. அவர் தான் மதுரை அப்படின்னு அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும். மதுரை கவி ஆழ்வார் தான் இவர் மேல அந்த 11 பாசுரங்கள் பாடினாரு. அதை கூட எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கன்னி நுண், என்னது கன்னி நுண் சிறுதாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி நுண் சிறுதாம்புன்னு சொல்லிட்டு அந்த நூல் பாசுரம், அதுதான் 11 பாசுரங்கள் கொண்ட அந்த பாடல் நம்மாழ்வாரை தெய்வமாக கருதுகிறது. ஏனைய ஆழ்வார்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பெருமாளை வழிபட்டுறாங்க. ஆனா இவர் மட்டும் என்ன பண்றாருன்னா அந்த நம்மாழ்வார தெய்வமா கருதிட்டாரு. காந்தியடிகள், மகாத்மா காந்தி ஒரு நாடக நூலை படிச்சுட்டு தன் பெற்றோர் மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சார். பெற்றோர் மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்ச ஒரு கதை
எதுனா அந்த சிரவண பிதுர்பத்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சிரவண பிதுர்பத்தி. அந்த இடத்துல சரவணங்கிற ஒரு பையன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்றான், தோல்ல கண்டு தெரியாத தன்னுடைய பெற்றோரை என்ன பண்றான், இப்படி எடக்கல் தூக்கிட்டு போற மாதிரி என்ன பண்றாரு, இந்த பக்கமும் அந்த பக்கமும் தராசுல தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போவாரு இல்லையா. அந்த கதை தான் அந்த சிரவண பிதுர்பத்தி. இதை பார்த்துதான் இதை படித்த பிறகுதான் காந்தியடிகள் தன் பெற்றோர் மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், யமனே வந்தாலும் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நமன்னா யமன் அர்த்தம், சரிங்களா. இந்த பாடலை பார்த்த பிறகுதான் இவருக்கு அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற பாடல் இந்த இடத்துல எழுத தோணுச்சு. யாருக்கு அப்படின்னு கேட்டா பாரதியாருக்கு. இந்த பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடல் எதை பார்த்து எழுதினார் அப்படின்னா, நாமார்க்கும் குடியுள்ளோம் நமனை அஞ்சோம் என்று சொல்லக்கூடிய இந்த பாடலை பார்த்துதான் எழுதினாரு. இதுல அஞ்சோம்னு முடியுதுங்களா. அஞ்சோம்னா பாருங்க, அப்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பர்னா திருநாவுக்கு அரசர். நமன் என்ற வார்த்தை யார் பயன்படுத்திருக்கா, நாவுக்கு அரசர் பயன்படுத்திருக்கிறாரு, சரிங்களா. 10 பாட்டு நூல்கள் இருக்கு, மொத்தமா 10 இருக்கு. அதுல குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுன்னு தான் சொல்லி கேட்கிறாங்க. குறைந்த அடிகள் சொல்லும் போது முல்லைப்பாட்டு தான். ஏன்னா அது 103 அடிகள் கொண்டது முல்லைப்பாட்டு. இதுவே இதை திருப்பி போடுங்க 301ன்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பட்டின பாலைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் 301ன்னு வரும். இதுவே நெடுந்தல் வாடை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 188 வரும். நக்கீரர் இயற்றியது. இதுவே திரு முருகாற்றுப்படையை ஏற்றிருப்பாரு அவரு. அப்ப முருகான்னு வரும்போது பாத்தீங்கன்னா 317 வரும், 317 அடிகள் வரும். இப்ப குறிஞ்சி பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 2 பேர் நடந்து வரான், 6 அடி ஒரு அங்கலத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. 261 குறிச்சுக்கோங்க. மதுரை காஞ்சி தான் இருக்குதுல பெருசு, 782. இது மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சிக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா மலைப்படுகடாம் இருக்குது இல்லையா, அது எடுத்துட்டாக்கா 583 மலைப்படுகடாம்னு சொல்லணும். இதுல சிறுபான்ஆற்றுப்படைன்னு ஒண்ணு வரும், இன்னொன்னு பெரும்பான்ஆற்றுப்படைன்னு ஒண்ணு வரும், சரிங்களா. அது இல்லாம பொருணர் ஆற்றுப்படைன்னு ஒண்ணு வரும். இந்த பொருவை பெருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா. 2 4 8 அப்ப 248 பெருக்கல்ல வச்சுக்கோங்க. அதை 2 4 8 பொருணர் ஆற்றுப்படை. சிறுபான் ஆற்றுப்படைன்னு எடுத்துக்கிட்டா அப்ராக்சிமேட்டா சொல்றேன் 250, பெரும்பான் ஆற்றுப்படை 500ன்னு வச்சுக்கோங்க. இதுல சிறுபான் ஆற்றுப்படைய 250ன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இது 2 மடங்குன்னு சொல்றேன் அதுக்காக. ஆனா சிறுபான் ஆற்றுப்படைய 269ன்னு சொல்லணும், சரியா. இதுதான் கரெக்ட். பெரும்பான் ஆற்றுப்படை 500ங்கிறது கரெக்ட். நாடகவியல் என்னும் நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு அந்த இடத்துல கேட்கிறாங்க. இந்த நாடகவியல்னு சொல்லும்போது பரிதிமார் கலைஞர், இந்த பரிதியுடைய நாடகம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லது பரிதி வியல்னு இதை ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் பரிதிமார் கலைஞரே ரூபாவதி, இன்னொன்னு கலாவதி, இந்த மாதிரி வருது பாருங்க. பரிதி கலாவதி ரூபாவதி இந்த மாதிரி வரதும் பரிதிமார் கலைஞர் தான். இது பரிதிமார் கலைஞர் மான விஜயம்னு சொல்லிட்டு ஒண்ணு எழுதுவாரு தெரியுங்களா. அந்த மான விஜயம் இது எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, களவழி 40 அப்படின்னு சொல்றோம் தெரியுங்களா. அந்த களவழி 40 யாருது, பொய்கையாருது. இந்த பொய்கையாருது களவழி 40 எதுல இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா 11 கீழ்கணக்கு நூல்கள்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரே ஒரு புறம் சார்ந்த நூல்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அததான் இங்க மான விஜயம் சொல்லி பரிதிமார் கலைஞர் எழுதியிருப்பாரு, சரிங்களா. இதுவே பம்பல் சம்பந்தனாரும் மிக முக்கியமான அவரு தான். நாடக நினைவுகள், நாடக நடிப்புகளில தேர்ச்சி பெறுவது எப்படி எல்லாம் பம்பல் சம்பந்தம் எழுதியிருக்காப்ல. அதுபோல சங்கரதாசத்தை எடுத்துக்கிட்டா பக்தியா வரும் எல்லாமே. சங்கரதாஸ் சுவாமிகள் பக்த பிரகலாதா, அதுபோல வள்ளி திருமணம், சுப அனுஷியோ, இந்த மாதிரி அந்த சாமி பேரை வச்சு வர்றது சங்கரதாஸ் சுவாமிகள் தான் இருக்கும். பவளக்குடி எல்லாமே சங்கரதாஸ் சுவாமிகள் தான். சரஸ்வதி அந்தாதி, இந்த இடத்துல அந்தாதி பாடியிருக்காங்க. யாருக்கு, சரஸ்வதிக்கு அந்தாதி பாடினது யாருன்னு கேக்குறாங்க. கம்பர் தான் சரஸ்வதிக்கு அந்தாதி பாடியிருக்காரு. சரஸ்வதி அந்தாதி மட்டும் இல்ல, சடகோபர் அந்தாதியும் இந்த இடத்துல கம்பர் பாடியிருக்கிறாரு, சரிங்களா. சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, அதே போல சிலை 70 ஏர் 70 அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடியிருப்பாரு. கம்பர் இயற்றியது கம்பராமாயணம் எல்லாருக்குமே தெரியும். அது பாத்தீங்கன்னா ராம அவதாரம் தான் அதுக்கு பேரும் வச்சிருப்பாரு கம்பர். கூத்தராற்றுப்படை என்று சிறப்பு பெயர் பெற்ற 10 பாட்டு நூல் எதுன்னு கேக்குறாங்க. இந்த கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லும் போது மலை என்று ஞாபகம் வச்சுக்கோங்க. மலைபடுகடாம், சரிங்களா. இந்த நம்ம வெக்கேஷனுக்கு மலைக்கு போறோம் இல்லையா, மலைக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம், குடிச்சிட்டு கூத்து அடிப்பாங்கன்னு சொல்லிலாம் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது.